வணக்கம் தமிழர்களே, இது என்னுடைய முதல் காணொளி. என்னோட முதல் காலில் யாரை பற்றி பேச போகிறேன்னா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை பற்றி தான் பேச போகிறேன். அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அப்போ அவர் கேள்வி கேட்குறாங்க, விஜய் இப்போ தானே அரசியலுக்கு வராரு, வந்தோடனே ஏன் இவ்வளோ எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். இது மாதிரி விஜய் தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் காங்கிரஸ் அப்போ அவங்க எதிரி இல்லையா? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? கொள்கை அளவில் ஒரே ஒரு வித்தியாசத்தை காமிங்க, காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசத்தை காமிங்கன்னு சொல்லி வழக்கம் போல் தன்னோட உணர்ச்சி பொங்க அந்த பேச்சினால் மக்களை மயக்கிறார். இது தப்பு கிடையாது, பாவம் மக்கள் தான் பண்ணாங்க. அவர் கேட்குறார், ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க. ஆனால் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு, காங்கிரஸோட கொள்கைக்கும் பாஜகவோட கொள்கை ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ரெண்டு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் தம்பிகளோ என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ரெண்டு தான் கேட்குறேன். ஒன்று, ராமர் கோயில் கட்டுவது. பாஜக தோற்றுவித்த காலம் முதல் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் சொல்லி வந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டப்படும். கட்டி முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து. அதாவது நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிக்கல் 370 நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். கொண்டிருந்த கொள்கை பாஜக தான், அந்த ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் நீக்கிட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த ரெண்டை பற்றி என்றைக்காவது காங்கிரஸ் சார்ந்த யாரோ இல்லை காங்கிரஸ் தன்னோட தேர்தல் அறிக்கையிலையோ ராமர் கோயில் கட்டுவது பற்றியோ இந்த ஆர்டிக்கல் 370 நீக்குவது பற்றியோ பேசியிருக்காங்களா? அதனால் தயவு செஞ்சு என்ன மக்களை குழப்பாதீங்க, உண்மையாக பேசுங்க. உங்கள் பேச்சுக்கு மயங்குறாங்கன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க உண்மையாகவே அப்படியே என்ன சொல்கிற பகுத்தறிஞ்செல்லாம் இல்லை, படிச்சுலாம் வரலன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஏகப்பட்ட கொள்கை வித்தியாசம் இருக்குது, இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.